வீவர்ஸ், இப்போ நம்ம ஆட்டுக்கால் குழம்பு சமைக்க போகிறோம். ஒரு ஆட்டுக்காலை எடுத்து மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். 4 நறுக்கின வெங்காயம், 4 தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் தனியா, அது 2 வறுத்து பொடி பண்ண, ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுக்கணும். 1 கப் துவரம்பருப்பு ஊற வச்சு கழுவி எடுத்தது. ஆட்டுக்காலை ஒரு 10 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். அதில் 1 கப் துவரம்பருப்பு, ஊற வச்ச பருப்பு, நறுக்கின வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எட்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு ஒரு 10 விசில் வர்றதுக்கு நல்லா வேக வைங்க. அது வேகிறதுக்குள்ளே மிளகு தனியாவை வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறத்தில் வறுத்ததை ஆற வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணதை எடுத்து குழம்புல சேர்த்து கலரிக்கலாம். புளியை ஊற வச்ச புளியை கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு தாளிக்கிறதுக்காக கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சோம்பு 2 ஸ்பூன் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். தாளித்து அடுத்து குழம்புல சேர்த்து கலக்கிக்கலாம். அப்புறம் தேவையான தண்ணியை சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கொதித்ததும் கொத்தமல்லி தழையை தூவி பரிமாறலாம். இந்த குழம்ப சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்லாம். நம்ம இன்றைக்கி இட்லி தொட்டு சாப்பிட போகிறோம். கால் குழம்பு ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.